கால நிர்ணயம் தொடர்பாக விளக்கம் கேட்டிருக்கும் திரௌபதி முர்மு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு கால வரம்பு நிர்ணயிக்க முடியுமா? உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அண்மை செய்தியை பார்க்கின்றோம். உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகளை கேட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் ஜோ மகேஸ்வரன். ஜோ மகேஸ்வரன், வணக்கம். விவரங்களை விரிவா வழங்குங்க. ரம்யா, இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தன்னுடைய 143 அவருடைய அதிகாரத்தினுடைய 140 பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் சில கேள்விகளை முன்வைத்து விளக்கத்தை கேட்டிருக்கிறார். இது எந்த அடிப்படையில் அப்படின்னா, இது கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடியது. அந்த உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து கடந்த மாதம் ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரம் 142 பயன்படுத்தி அந்த மசோதாக்கள் அனைத்துமே அனுமதி அளித்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அனுமதி கொடுத்தது. அதன் அடிப்படையில உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்ட முன் வரைவுகளுக்கு சட்டமாகி இருக்கிறது என்று அரசாணை கூட அண்மையில பிறப்பிக்கப்பட்டதை பார்த்தோம். அதற்கு தமிழ்நாடு அரசும் வெற்றி விழாலாம் நடத்தியிருக்காங்க. திமுக வெற்றி விழாலாம் நடத்தி முதலமைச்சருக்கு பாராட்டுலாம் நடத்தினாங்க. ஆனா அப்பவே இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் இருக்கு, அதுக்கு கால வரையறைலாம் நிர்ணயம் செய்ய முடியாது, அரசமைப்பு சட்டத்திலே அதற்கான இடம் இருக்கிறது. அதனால உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு செல்லாது என்று மூத்த வழக்குரைஞர் பலர் கருத்து தெரிவிச்சாங்க. இந்த சூழல்ல தான் மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தா உச்ச நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு கூட செல்லாதான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் சட்ட நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவிச்சு இந்த சூழல்ல தான் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அதுல என்னன்னா, உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கான தனிப்பட்ட அதிகாரம், நான் சொன்ன 142வது பிரிவு, அந்த அடிப்படையில தனிப்பட்ட அதிகாரத்தை மாநிலங்களுக்கு அல்லது அரசுகளுக்கு எதிராக தன்னிச்சையாக அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ? இப்ப சட்ட என்கிற ஒரு கேள்வி, சட்ட மசோதாக்களுக்கு ஒரு கால வரையில் ஒப்புதல் கொடுப்பதற்கு ஒரு சட்டப்பேரவையில ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும். அதுல ஆளுநர் நிறுத்தி வைக்கலாம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், நிராகரிக்கலாம் என்று 3 வாய்ப்புகள் இருக்கிறது. 2வது முறை நிறைவேற்றி அனுப்பலாம், அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனா கால வரையறை நிர்ணயிக்கப்படலை. அப்ப அந்த கால வரையறை நிர்ணயிக்கப்படலை அப்படிங்கிறப்ப அதுவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 200 மீறுவதாக இருக்கா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதே போல ஒரு நிறைவேற்றப்படுகிற சட்ட மசோதாக்களுக்கு கால வரையறை நிர்ணயிப்பது எந்த இடத்துல சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதே போல ஆளுநர்கள் அனுப்புகிற மசோதாக்கள் 3 மாதங்களாக அந்த கால வரையறையை சொல்லியிருக்காங்க. இவற்றெல்லாம் குறிப்பிட்டு இது எப்படி அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டதாக வருகிறது? தனிப்பட்ட அதிகாரத்தை மாநிலங்கள் மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பயன்படுத்துகின்றன. இந்த வழக்குல மட்டுமில்ல, தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலங்கிற இந்த வழக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரிதா பார்க்கப்படும். இதே போல மேற்கு வங்கம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் ஒருங்கிணைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கு இடையில மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஆளுநருக்கும் மாநிலங்களுக்கு இடையே ஒரு மோதல் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. இது உச்சநீதிமன்றம் செல்லுகின்ற பொழுது உச்சநீதிமன்றம் தன்னுடைய இந்தியாவுடைய அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிராக அல்லது தன்னுடைய வரம்பை மீறுகிறதா என்கிற விமர்சனம், கேள்விகள்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கிற சூழல்ல இன்றைக்கு ஒரு 14 கேள்விகளை முன்வைத்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டிருக்கிறார். அப்ப இந்த விவகாரத்துல ஒரு மாநில அரசு நிறைவேற்றி அனுப்புகிற சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பது என்பது அவருடைய முடிவு சார்ந்தது. அது அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கு என்கிற சட்ட நிபுணர்கள் ஏற்கனவே சொன்னதற்கும் இப்போ குடியரசுத் தலைவர் ஒரு விளக்கத்தை கேட்டிருப்பதும் அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் என்பது மீண்டும் ஒரு கவனத்திற்கும் ஒரு விவாதத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன விளக்கம் கொடுக்க போகுது, மத்திய அரசு என்ன முடிவுகள் எடுக்க போகுது என்பதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிய வரும்.
குடியரசுத் தலைவரின் அதிகாரமான பிரிவு 143 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன், மூத்த துணை ஆசிரியர். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.